எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க. இறைநெறி ஃபவுண்டேஷன் இது ஒரு பீப்புள்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். இது மக்களுக்கான ஒரு தொண்டு நிறுவனம். இது வந்து கடந்த ஒரு வருடமாக இந்த கோயம்புத்தூரில் வந்து ஆதரவற்றவங்களுக்கு பசியை நீக்கிறதுல முக்கிய பங்கு வகிச்சுக்கிட்டு இருக்கு. இதில் வந்து ஒரு பசிப்பிணி இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணுங்கிற ஒரு நோக்கமாக இந்த ட்ரஸ்ட்டு செயல்பட்டு வருது. இது வந்து அந்த பசிப்பிணியை எப்படி போக்கலாங்கிற ஒரு மெத்தடில் நம்ம தேடி சென்று இல்லாதவங்க, மனநல பாதிக்கப்பட்டவங்க, மாற்றுத்திறனாளி, ஆதரவற்றவங்க, முதியோர்கள், இந்த மாதிரி ஒரு அவங்களால அன்றாட உணவை சரிவர கிடைக்காத நபர்களுக்கு இது தேடி கொண்டு போய் அவங்கள ஏரியா வரியாக கொடுத்துக்கிட்ருக்கோம். இது வந்து முதல் உடைய முக்கிய பணியாக அந்த ட்ரஸ்ட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அடுத்து வந்து அறியாமைங்கிற ஒரு இருளை போக்குறதுல இது முக்கிய பங்கு வகிக்குங்கிறதுனால என்னென்னா, குழந்தையிலேருந்து முதியோர் வரைக்கும் இருக்கிற ஒரு அறியாமை என்னென்னா, கோபம், பொறாமை, வஞ்சகம், சூது, களவு, பகை, வெறுப்பு, இந்த மாதிரி ஒரு கெட்ட குணங்கள் அது எல்லார் இடத்துலையும் சரிவர ஒன்று இருக்கும், இல்லாமல் இருக்கும். அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் இந்த குணங்கள். அதை நீக்கிட்டு ஒரு என்னென்னா, ஒரு அமைதி, பொறுமை, விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, பணிவு, இந்த மாதிரி குணங்களை அவங்கள வளர்த்துக்கிட்டு ஒரு அன்றாட சமுதாயத்தில் குடும்பத்தோட ஒரு அமைதியாக எப்படி வாழ்கிறதுங்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுல இந்த ட்ரஸ்ட்டு வந்து மும்முரமாக இருக்குது. அதுக்கான வேலைகளும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. எங்களுடைய இப்போ வந்து அன்னதானம் கொடுக்குறோம். இப்போது சில ஸ்கூலில் வந்து என்னென்னா, குழந்தைகளுக்கு ஒழுக்க நெறியை கற்றுக் கொடுக்கறதுக்காண்டி நாங்கள் ஒழுக்கமாக இருக்கிற குழந்தைகளை மாதம் அதை தேர்ந்தெடுத்து பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கிட்டு இருக்கோம் இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில். அதே மாதிரி பெரியவர்களுக்கு ஒரு சத்சங்கள் மாதிரி எடுத்து அறியாமைங்கிற ஒரு இருளை நீக்கிறதுல என்ன பண்ணலாம், அதில் இருக்கிற குணங்கள், நம்மளுடைய எண்ணம், சொல், செயல், இந்த மூணையும் எப்படி வச்சுக்கலாங்கிற ஒரு நெறிமுறைகளை இந்த இறைநெறி ஃபவுண்டேஷன் முக்கியத்துவம் கொடுத்து அதோடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து அன்னதான கூடம் மாதிரி ஒரு இடத்துல அமைச்சு பசியால் 24 மணி நேரமும் எந்த நேரமும் வந்தாலும் பசியை நீக்கிறதுல அந்த அன்னதான கூடம் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கும்னு நினைக்கிறோம். அதுக்கான வேலைகளும் ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்த வேலை என்னென்னா, ஒரு விளையாட்டு மைதானம், ஏன்னா உடல் கட்டுக்கோப்பாக இருக்கணும், அதுக்கான விளையாட்டு மைதானம், சத்சங்க கூடம், இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு அந்த ஒரு இந்த ஏரியாவில் கட்டமைச்சு அங்கேயே வந்து தங்கி அதிலே வந்து ஒரு உடம்பையும் மனசையும் ஒரு ஆரோக்கியமாக ஒரு மன நிறைவாக நம்ம எப்படி வாழலாம். ஏன்னா மனம் நல்லா இருக்கணும், உடலும் நல்லா இருக்கணும். மனமும் உடலும் நல்லா இருந்தால் தான் நம்ம என்ன செய்யணும், ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும். இது ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கணும். அதுக்காண்டி முக்கிய நோக்கமாக தான் வாழ்கிறோம். ஒரு சைடு பசி, அந்த பசியை நீக்கிறதுல முக்கியத்துவம், இன்னொன்று அறியாமை, இந்த அறியாமை நீக்கிறதுல அடுத்த பங்கு வகிக்க மாதிரி இருக்கும். இந்த ரெண்டும் தான் எங்களுடைய இறைநெறி ஃபவுண்டேஷனின் ஒரு முக்கிய நோக்கம். இது வந்து எல்லா மக்களுக்கும் தேவையானது. இந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம். ஏன்னா இது உலகத்தில் ஒன்று அறியாமை, இன்னொன்று பசிப்பிணி. இந்த அறியாமை இருக்கிறதுனால தான் இந்த பசி வாழ்கிறவங்க அதிக பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அறியாமை முக்கியமாக நீங்கிருச்சுன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ரோட்டில் படுத்துருக்கோ இல்லை வந்து ஒரு வீட்டை விட்டு வெளியில் வந்து ஆதரவற்றமாக தங்குறதுக்கோ அவங்களுக்கு அவசியம் இல்லாமல் இருக்கும். அப்போது அறியாமைங்கிறது முக்கியம். அது நீங்கிட்டால் இந்த மாதிரி பசிப்பிணியில் வாழ்கிறவங்க குறைஞ்சிருவாங்க, இல்லாமல் போயிடுவாங்க. அதனால் அறியாமைங்கிறது மிக பெருசு. அதை நீக்கிறதுல முக்கிய பங்கு. ஏன்னா பசிப்பிணி வந்து ஒரு சைடு நீக்கிக்கிட்டு இருந்தாலும் இந்த அறியாமைங்கனால தான் இந்த பசிப்பிணியே வருது. அதனால் அறியாமைங்கிறது இந்த பசிப்பிணிக்கு முக்கியத்துவம். அப்போது இந்த பசிப்பிணியும் நீக்கணும், அறியாமையும் நீக்கணும். இதில் வந்து இந்த இறைநெறி ஃபவுண்டேஷனுடைய ஒரு சிறப்பான பணியை மகத்துவமான ஒரு விஷயத்தை கையில் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து நீங்களும் ஒரு சப்போர்ட் பண்ணணும். இது வந்து எந்த ஒரு ஜாதி, மதம், இனம், மொழி, அரசியல் எதுவுமே இதில் வந்து தலையீடு கிடையாது. இது வந்து என்னென்னா, ஒரு முழுக்க ஒரு ஒழுக்கம் சார்ந்த ஒரு கட்டமைப்பான ஒரு ட்ரஸ்ட்டு. இது ஒழுக்கத்தை தாண்டி இந்த ட்ரஸ்ட்டில் யாருக்கும் இடம் இல்லை. ஏன்னா இதில் வந்து சுயநலமும் பேராசையும்
யாருக்கும் இங்கே கிடையாது. முழுக்க முழுக்க நானுங்கிற ஒரு ஆணவம் இல்லாத ஒரு அமைப்பு. இந்த அமைப்பில் வந்து முக்கியத்துவம் நேர்மையான ஒரு அமைப்பாக தான் இது செயல்பட்டுக்கிட்டு இருக்குது, இன்னமும் செயல்படும். இது வந்து என்னென்னா, ஒரு இறைவன் என்ன குணத்தில் இருக்காரோ அதே குணம் இந்த ட்ரஸ்டோடைய குணமாக தான் இருக்கும். ஏன்னா அதில் வேறுபாடே கிடையாது. இதில் வந்து ஒரு சுயநலத்துக்கும் பேராசைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதே இல்லை. ஏன்னா அதனால தான் ஒரு ட்ரஸ்ட்டு சரிவர இயங்கிறதில்ல, அது மக்களுக்கான ஒரு பணியை சரிவர செய்கிறதில்ல. அந்த பணியை நம்ம அதை கரெக்டாக கட்டமைச்சு அது மக்களுக்கான பணியாக செய்யணும். எல்லா உயிருக்கும், இந்த ஒரு எறும்புலேருந்து யானை வரைக்கும் எது துன்பப்பட்டாலும் அது அந்த துன்பத்தை நீக்கிறதுல இந்த இறைநேர் ஃபவுண்டேஷன் முக்கியத்துவம் வைக்கும்ங்கிறத நம்ம பெருமையோடு சொல்லலாம். ஏன்னா இது வந்து இறைவனுடைய ட்ரஸ்ட்டு தான். ஏன்னா இறைவனே செய்யக்கூடிய ஒரு பணியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீ அடுத்து வர்றது உங்களுடைய இது வளர்ச்சிக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுறதில்ல நன்றியோடு கூறுகிறேன். எல்லா உயிரும் போற்றுவார்.